ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு வருஷம் உனக்காக அத்தனை பாடல்கள் பாடி விதவிதமாக பூஜை செய்து மலர்களால் உன்னைக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கேன். ஒரு நாள் நீ கண்கண்ட தெய்வமாக எனக்கு இல்லைன்னொன்னே முருகன் இறங்கி பக்தா இன்னைக்கு கேளு என்ன வேணும்னாரான். இவன் பயந்துட்டானான். ஏன்னாரான். வாரியார் சாமியார் எழுதுகிறாரு, நீ ஒரு வருஷமாக என்னைய உன் வீட்டுக்குள்ளே பொம்மைன்னு நினச்சி தான் வழிபட்ட. இன்றைக்கி தானடா நான் உண்மையான கடவுள் நினச்சி மூக்கில் பஞ்சு வச்சு வாயில் துணி கட்டி என்னைய உண்மைன்னு நினைக்கிற. உன் இதயத்தில் பொம்மைக்கும் உண்மைக்கும் வேறுபாடு உனக்கு தெரியல. எப்போ பொம்மையை மறந்து உண்மையை சொன்னியோ அப்போ நான் உனக்கு என்ன வர வேணும் தரேன் நான். இப்போ வாரியார் முடிக்கிறார், இந்த மனோபாவத்திலிருந்து மனிதர்கள் விடுபட வேண்டும். கடவுளை நாள் கணக்கில் சென்று வழிபடுவது, வாரக்கணக்கில் எண்ணிக்கையோடு சென்று செயல்படுவது, பிறர் சொற்களை கேட்டு திருக்கோவிலுக்கு போவது, இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்குங்கள்.